Hello everyone. ஓகே, இன்னைக்கு வந்து பார்ட் 3க்கான ஐஓபி எல்பிஓக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்ட் 3. இப்போ வந்து இதில் ஏப்ரல் மந்த் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிற மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி தனித்தனியாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஐஓபி எல்பிஓ எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஆல்ரெடி எல்பிஓ அட்டன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸே நம்மளால் ஷோ பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னால் படிச்சிருக்கணும். பட் ஆனால் இப்போ இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் லாஸ்ட்டு 3 மந்த் இல்லைனா எனி 3 மந்த்ஸ் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக எதுனா ஒன்று 2 கொஷின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஈஸியான எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. இத்தனை நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸிமம் 3 மந்த் கவர் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து ஏப்ரல் மந்த்து தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பார்ட் 3ல் வந்து நம்ம இன்றைக்கி 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மந்த்துக்கு ஒரு 400 கரண்ட் அஃபேர்ஸ்னால் வந்து கவர் ஆகிடுது. ஓகேங்களா, ப்ராக்டிஸ் மார்க் வெப்சைட் அந்த குவிசஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரேன். ஆக்சுவலி அது எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அதில் வீக்லி குவிஸ்லாம் போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ புரியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் இந்த குவிஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, first question, Zero Lab in collaboration with IIT Madras has developed a system enabling large AI model to run on standard central processing unit instead of costly graphic processing unit. What is the name of the system? Okay, இந்த ஆன்சர் வந்து என்னென்னா கோம்பேக்ட் ஏஐ. ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து ஜீரோ லேபோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. என்ன லேபு? ஜீரோ லேப். ஸோ மெட்ராஸில் தான் வந்து ஜீரோ லேப்ஸ் இருக்குது, எந்த லேபுமே இல்லை. ஸோ அதனால் ஜீரோ லேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மெட்ராஸில் எந்த லேபுமே கிடையாது. ஸோ ஜீரோ லேப், மெட்ராஸ் வந்து ஜீரோ லேபோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணுறதுக்காகனா லார்ஜ் ஏஐ மாடல்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. இந்த லார்ஜ் ஏஐ மாடல்ஸ் எதுக்குன்னா ஸ்டாண்டர்டு சிபியூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜிபியூக்கு பதிலாக, ஸோ காஸ்ட்லி கிராஃபிக் யூனிட்ஸ்க்கு பதிலாக நம்ம சிபியூ வச்சு இந்த ஏஐ மாடல்ஸை லர்ன் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டமோட நேம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோம்பேக்ட் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கோம்பேக்ட் ஏஐ. ஸோ இந்த நியூஸில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா, ரொம்பலாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, second question, what is the objective of GP Drashti, a new initiative by the Gujarat Police? ஓகே, குஜராத் போலீஸ் வந்து ஜிபி திருஷ்டி அப்படின்ட்டு ஒரு நியூ இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜிபி திருஷ்டியோட எய்ம் என்னன்னா டு ஸ்ட்ரென்தன் சர்வைலன்ஸ் அண்ட் டாக்டிக்கல் ரெஸ்பான்ஸ் யூஸிங் ட்ரோன்ஸ். ஸோ ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சர்வைலன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த ஜிபி திருஷ்டி அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குஜராத் போலீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திருஷ்டிக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ட்ரோன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஏரியன் சர்வைலன்ஸ் டாக்டிக்கல் இன்டர்வென்ஷன். ட்ரோன் ரெஸ்பான்ஸ், ஏரியல் சர்வைலன்ஸ் அண்ட் டாக்டிக்கல் இன்வென்ஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ஜிபி திருஷ்டியோட ஃபுல் ஃபார்ம். ஜிபி மீன்ஸ் குஜராத் போலீஸ், ட்ரோன் ரெஸ்பான்ஸ், ஏரியல் சர்வைலன்ஸ், டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா குஜராத் போலீஸ் தான் இந்த ஜிபி திருஷ்டி இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஷினுக்குமே க்ளூவோட வச்சு படிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம க்ளூ வச்சுக்கலாம்னா இங்கே ஜிபி திருஷ்டின்னு இருக்கா. ஸோ ஜிபி குஜராத் போலீஸ் தான். ஸோ அந்த ஜிபி அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த ஜிபியை வச்சே நம்ம இது குஜராத் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பிரைஸ் Clotaire Holigue Niguma has been elected as the president of which country for 7 years? ஓகே, கேபோன் ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த கேபோன் அப்படின்ற கண்ட்ரியை நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கா. கேபோன், இந்த கண்ட்ரிக்கு பிரைஸ் க்ளோடையர் ஹொலிகியூ நிகுமா அப்படின்றவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடெண்ட்டாக வந்து 7 இயர்ஸ்க்கு எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேபோனோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க லைபர்வில்லி. கேபிட்டல் வந்து லைபர்வில்லி. ஸோ இந்த கண்ட்ரியுமே எனக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேபோன் அப்படின்ற கண்ட்ரி பார்க்குறேன். தென் வந்து அதோட கேபிட்டல் வந்து லைபர்வில்.
ஓகேங்களா. இந்த கண்ட்ரிக்கு பிரசிடெண்ட்டாக 7 இயர்க்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரைஸ் குளோட்டைர் ஹொலிகியூ நிகுமாவை தான் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு Daniel Noboa was re-elected as the president of Ecuador. What is the capital of Ecuador? ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோஸில் வந்து ரொம்ப வளவலன்ட்டுலாம் பேசாமல் ஜஸ்ட்டு நான் வந்து இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்களுக்கே தெரியும், ஜஸ்ட்டு குவிஸஸ்ஸு அந்த கண்டென்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோலாம் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. தென் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஈக்வேடாரோட பிரசிடெண்ட்டாக யாரை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டேனியல் நோபாவை தான் ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்வேடாருக்கு யாரை பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டேனியல் நோபா. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏபிசிடி ஆர்டர் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் டிக்கு அப்புறம் தான் இ வரும். ஸோ டேனியலை தான் வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேனியல் ஈக்வேடாருக்கு வந்து திரும்ப ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடெண்ட்டாக. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலாம் படிக்கும்போது நம்ம கேபிட்டலும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். நான் நிறைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இதை கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஈக்வேடார் கேட்டிருக்காங்களா. ஸோ ஈக்வேடாரோட கேபிட்டல் என்னென்னா குவிட்டோ. ஈக்வேடாரோட கேபிட்டல் வந்து குவிட்டோ. ஓகே, குவிட்டோ 4 இயர் டேர்முக்கு தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இவங்கள ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, next, which university's high energy physics group was part of the international team awarded the breakthrough prize 2025 in fundamental physics? Jammu and Kashmir. So University of Jammu. So எந்த யூனிவர்சிட்டியோட ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் குரூப் வந்து இன்டர்நேஷ்னல் டீம் வந்து இந்த பிரேக் த்ரூ ப்ரைஸ் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸில். அது எந்த யூனிவர்சிட்டியோட ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் குரூப் பார்ட்டாக இருந்திருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு தான். ஓகே, ஸோ 11th ஆனுவல் பிரேக் த்ரூ ப்ரைஸஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆஸ்கர் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்களாம். தென் இதை அனௌன்ஸ் பண்ணுறது யாருன்னா பிரேக் த்ரூ ப்ரைஸ் ஃபவுண்டேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா யூஎஸ்ஏல. ஓகேங்களா. இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன். ஓகே, ஸோ இந்த பிரேக் த்ரூ ப்ரைஸ் அப்படின்றது ஃபிசிக்ஸில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ்க்காகவும் தென் வந்து லைஃப் சயின்சஸ்க்காகவும் கொடுக்கறது தான். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ்க்கு எந்த யூனிவர்சிட்டியோட ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் குரூப் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜம்முவில் தானே இப்போ வந்து இந்த வார்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஜம்மு வந்து என்ன தான் வார் எது இருந்தாலும் பட் ஆனால் அவங்க சயின்ஸு இந்த படிக்கிற விஷயம் அந்த மாதிரி எதுனா வரும்போது டாப்பில் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வாரே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கரெக்டான ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட்டு க்ளூக்காக தான். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம இது நான் எப்படி லிங்க் பண்ணிட்டேன்னா, இப்போது நம்மளுக்கு எதுனா ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட நம்ம படிக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம்ல. பட் ஆனால் ஜம்முக்கு அவ்வளோ பெரிய வாரே நடந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கில் கரெக்டாக இருக்காங்க. அதனால தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு. ஓகே, உங்களுக்கு இதை விட பெட்டராக க்ளூ எதுனா கிடச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து சைன்டு கோல் மைன் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் சைன்ட் கோல் மைன் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் ஃபார் 2 கோல் பிளாக்ஸு மார்வார் டோலா 2 நாம்சிக் வெஸ்ட் அப்படின்ட்டு 2 கோல் பிளாக் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட்டு. ஓகேங்களா. இந்த மார்வார் டோலா 2 வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மத்திய பிரதேஷ். நம்சிக் வெஸ்ட் அப்படின்றது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ். ரெண்டுமே பிரதேஷ் தான் முடியுது. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோல் மைன் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் 2 கோல் பிளாக்ஸ்க்காக. ஒன்று வந்து மார்வார் டோலா 2, இந்த மார்வார் டோலா மத்திய பிரதேஷ், நம்சிக் வெஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ். ரெண்டுமே பிரதேஷ் முடியுது. பட் ஆனால் இது ஆந்திர பிரதேஷ் கிடையாது, மத்திய பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா ஆந்திர பிரதேஷ் எடுத்துகிட்டு வந்துட போகிறீங்க, மத்திய பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, மார்வார் டோலா தான் வந்து மத்திய பிரதேஷ், நம்சிக் வெஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. இதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்ராக்சிமேட்டாக 55 crore வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, which of the following has introduced the blue category for industries? Central Pollution Control Board. Central Pollution Control Board தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூ கேட்டகரி வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் நியூ கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ளூ கேட்டகரி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்காக பண்ணது. இதுக்கு வந்து 2 years வேலிடிட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2 years வேலிடிட்டி சொல்லியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூ கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட யாருன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. The External Affairs Minister S. Jaishankar, Union Minister of Commerce and Industry Piyush Goyal and Antonio Tajani இவங்க வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கோச்சேர் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஃபோரம். எங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. இந்த ஆண்டோனியா டஜானி அப்படின்றவங்க டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி. ஓகே, ஸோ அவங்க இட்டாலி ப்ளஸ் இந்தியாக்கான ஒரு கோச்சேர் தான். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி ஃபோரம் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்போது இட்டாலியில் வந்து ஆண்டோனியோ டஜானி இவங்க வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி, இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இவங்க, தென் ஜெய்சங்கர், தென் வந்து பியூஷ் கோயல். ஓகே, ஸோ அந்த ஃபோரமோட நேம் இது வந்து என்னதுன்னா இந்தியா இட்டாலி பிஸ்னஸ் சயின்ஸ் அண்ட் டெக் ஃபோரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளானும் போட்டிருக்காங்க 2025 to 2029க்கு. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக ஒன்று பாருங்கள், ஃபீல்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச்காக மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியாவிலேருந்தும் இட்டாலியில் மினிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் இவங்க 2 பேரும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச்காக. ஓகே, third one, ninth one, what percentage increase in material cost as the Ministry of Education approved under the PM Poshan scheme effective from 1st May 2025. ஸோ நம்ம நேற்று பார்ட் 2 வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம், போஷன் ஸ்கீம் பற்றி படிச்சிருப்போம். இந்த போஷன் ஸ்கீம் வந்து அண்டர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா May 1லேருந்து. இதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 9.5. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் அதுதான் PM போஷன் ஸ்கீம். இவங்களுக்கு கீழே தான் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும். இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 9.5%. ஓகேங்களா, இது வந்து நடைமுறைக்கு வரது எப்போதுலேருந்துன்னா May 1லேருந்து வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மெட்டீரியல் காஸ்ட் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு தான் வந்து 9.5% அண்டர் PM போஷான் ஸ்கீமா. பிஎம்னா பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மன் ஸ்கீம். ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த மாஸ்கட் ஆஃப் த கேலோ இந்தியா யூத் கேம் 2025? ஸோ கேலோ இந்தியா யூத் கேமுக்கு மாஸ்கட் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா காஜா சிம்மா. ஓகே, இப்போ வந்து பீகார் தான் வந்து இந்த 7th எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம் 2025 வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கேலோ இந்தியா யூத் கேம் பீகார் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான மாஸ்கட் பார்த்தீங்கன்னா காஜா சிம்மா. லோகோ வந்து இன்ஸ்பயர்டு ஃப்ரம் த ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் பீகார். கலர் வந்து ஆரஞ்ச் அண்ட் டெபிக்ட் வந்து எந்தூசியசம் நேச்சரை வந்து சொல்கிறதுக்காக அந்த கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா பீகார் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. மாஸ்கட் வந்து காஜா சிம்மா. வேர்ல்டு வாய்ஸ் டேக்கான மோட்டோ என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்பவர் யுவர் வாய்ஸ். வேர்ல்டு வாய்ஸ் டே வந்து 16th April அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. 16th April 16வது ஏப்ரல் வேர்ல்டு வாய்ஸ் டே. இதுக்கான மோட்டோ பார்த்தீங்களா எம்பவர் யுவர் வாய்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 1999. நெக்ஸ்ட், விச் இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் டெவலப்டு பேட் எக்கோமான், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் பேட் மானிட்டரிங் சிஸ்டம். எந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க பேட் எக்கோமான். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் பேட் மானிட்டரிங் சிஸ்டமா. ஓகேங்களா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் செட்டில்மெண்ட் பெங்களூர் இவங்க தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் செட்டில்மெண்ட் பெங்களூர் இவங்க டெவலப் பண்ணது தான் பேட் எக்கோமன். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் பேட் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ பெங்களூரில் இருக்க IIHS தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பேட் எக்கோமான் அதுக்கு பேர். ஓகே,
The Cheetah Project Steering Committee approved the translocation of a few cheetah from Kuno National Park to which sanctuary? ஸோ இந்த சீட்டா ப்ராஜெக்ட் ஸ்டியரிங் கமிட்டி வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா சம் சீட்டாஸை வந்து குனோ நேஷ்னல் பார்க்லேருந்து சம் சாங்சுரிக்கு வந்து டிரான்ஸ்லொகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த சாங்சுரிக்குனா காந்தி நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு. குனோலேருந்து காந்தி நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன் பண்ணுறாங்க. இது வந்து சீட்டா ப்ராஜெக்ட் ஸ்டியரிங் கமிட்டி தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சீட்டா ப்ராஜெக்ட் ஸ்டியரிங் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணது தான் நேஷ்னல் டைகர் கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி. ஓகேங்களா, இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குனோ நேஷ்னல் பார்க்லேருந்து காந்தி சஹார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு சம் சீட்டாஸை வந்து டிரான்ஸ்லொகேஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. ஓகே, குனோ நேஷ்னல் பார்க்கும் மத்திய பிரதேஷ் தான், காந்தி சஹார் வைல்ட் லைஃப் சாங்சுரியுமே மத்திய பிரதேஷ் தான். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா ஸ்விக்கியோட த்ரூ த நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் டு ஸ்ட்ரென்தன் எம்ப்ளாய்மெண்ட் லிங்கேஜஸ் இன் த ஜிக் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டார்ஸ். ஓகேங்களா, ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்விக்கியில் தான் வந்து இன்ஸ்டாமார்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஸ்விக்கியில் எக்ஸ்ட்ராவாக இப்போ ஜொமேட்டோனா ஜஸ்ட் வந்து இந்த ஃபுட் மட்டும் தான் டெலிவர் பண்ணுவாங்க, இந்த க்ராசரிஸ் டெலிவர் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் ஸ்விக்கியில் ஒரு படி போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம க்ளூக்காக சொல்கிறது தான் இது. ஸ்விக்கியில் தான் வந்து இன்ஸ்டாமார்ட் க்ராசரிஸுமே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதனால் வந்து இன்னும் 4 பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்விக்கியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன போர்ட்டல் மூலமாக அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட், விச் கம்பெனி வாஸ் ஆனர்ட் வித் த கோல்டு அவார்ட் இன் த எக்ஸலன்ஸ் இன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்? எந்த கம்பெனினா நங்குனரி கன்னியாகுமரி டால்வே பிரைவேட் லிமிடெட். இவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு அவார்டு வந்து எக்ஸலன்ஸ் இன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ளெக்சிபிள் கேட்டகரிக்கு 6th எடிஷன் ஆஃப் நேஷனல் ஹைவே எக்ஸலன்ஸ் அவார்ட் 2023க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க 6th எடிஷன் நேஷனல் ஹைவே எக்ஸலன்ஸ் அவார்ட் 2023. ஓகேங்களா, இந்த எக்ஸலன்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி இதெல்லாம் வேணாம். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 6th எடிஷன். ஓகேங்களா, எதுக்குன்னா நேஷனல் ஹைவே எக்ஸலன்ஸ் அவார்ட் 2023க்கு. இதில் வந்து இந்த கோல்டு அவார்டு வின் பண்ண கம்பெனியோட நேம் என்னென்னா நங்குனேரி கன்னியாகுமரி டால்வே பிரைவேட் லிமிடெட். எந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கேட்டகரி. அவார்டு கோல்டு அவார்டு எதுலனா எக்ஸலன்ஸ் இன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, இந்த ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டோட ப்ரிலிமினரி ரேங்கிங் ஃபார் 2024. இந்த ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டோட ப்ரிலிமினரி ரேங்கிங் ஃபார் 2024ல் வாட் ரேங்க் டிட் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லி செக்யூர்டு? 9th ரேங்க். ஓகே, இது பாருங்கள், இது வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 9th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இந்த வேர்ல்டாக வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னலோட வேர்ல்டோட ப்ரிலிமினரி ரேங்கிங் தான் 2024th இயருக்கு. ஓகேங்களா, அதில் நம்மளோட டெல்லி ஏர்போர்ட் வந்து 9th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இதில் டாப்பில் யார் இருக்காங்கன்னா யூஎஸில் இருக்க ஆர்ட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன் அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து துபாய். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து 9th இருக்காங்க. ஓகேங்களா, அதில் டெல்லியில் இருக்க ஏர்போர்ட் தான். ஸோ 9th பிஸியஸ்ட் ஏர்போர்ட். எந்த ரிப்போர்ட்டோட நேம் என்னென்னா வேர்ல்டு ப்ரிலிமினரி ரேங்கிங் இது. ஓகே, இந்த ரேங்கிங் பேர் என்னதுன்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னலோட வேர்ல்டோட ப்ரிலிமினரி ரேங்கிங் தான் இது. Which state received 2 prestigious national awards from the Unique Identification Authority of India for excellence in Aadhaar implementation during the Aadhaar Samvad 2025 event in Delhi? ஓகே, இப்போ ரீசெண்டாக ஆதார் சாம்வார்ட் அப்படின்ற 2025 ஈவெண்ட் வந்து என்ன நடந்திருக்குன்னா டெல்லியில் நடந்திருக்கு. அதில் வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எக்ஸலன்ஸ் இன் ஆதார் இம்ப்ளிமெண்டேஷனில் எந்த ஸ்டேட்டுக்கு வந்து 2 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க நேஷ்னல் அவார்டு பார்த்திங்கன்னா மேகாலயா தான் வந்து இதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த கேட்டகரியில் பாருங்கள், பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் ஆஃப் சில்ட்ரன், பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் வெரிஃபிகேஷன் ஆஃப் அடல்ட் ஆதார் என்ரோல்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து இவங்க 2 கேட்டகரியிலுமே நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து மேகாலயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ மேகாலயா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மேகம் கடந்து எப்படி சொல்கிறேன்னா எல்லா ஸ்டேட்ஸையும் கடந்து இவங்க ஒரு லெவலில் இருக்காங்க. எதுலன்னா ஆதார். ஏன்னா ஆதார்ன்றது இப்போ ரொம்ப ரொம்ப இந்தியாவில் வந்து எங்கே போனாலும் ஆதார் தான். ஆதார் வச்சு நம்மளோட மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து டாப்பில் மேகம் தான் டாப்பில் இருக்கா. அந்த மாதிரி மேகாலயா தான் இதில் டாப்பில் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதார் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் The GEM, India's largest e-marketplace for public procurement, has successfully facilitated insurance of more than 1.3 crore individuals in financial year 24-25. When was the insurance service category introduced on GEM? January 2022. So, இது நேத்து குவிஸ்லயே இந்த கொஸ்டின் கவர் ஆயிருந்துச்சு. ஸோ ஜெம் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸ். கரெக்டாக இதில் இன்சூரன்ஸ் செக்டர் வந்து எப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 2022 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 மில்லியன் மேன் பவர் ரிசோர்ஸ் வந்து FY25 ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு The Center for Joint Warfare Studios. The Center for Joint Warfare Studios யார் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா பென்டகான் ப்ரெஸ் கூட. இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் எடிஷன் ஆஃப் டிஃபென்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் வந்து கலாம் அண்ட் கவாச் 2.0 நியூ டெல்லியில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செக்யூரிங் இந்தியாஸ் ரைஸ் த்ரூ டிஃபென்ஸ் ரிஃபார்ம். இதுதான் தீம். ஸோ டிஃபென்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் கலாம் அண்ட் கவாச் 2.0 இதுதான் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இந்த இது வந்து செகண்ட் எடிஷன் நடந்திருக்கு. டிஃபென்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் கலாம் அண்ட் கவாச் 2.0 நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா செக்யூரிங் இந்தியாஸ் ரைஸ் த்ரூ டிஃபென்ஸ் ரிஃபார்ம். செக்யூரிங் இந்தியாஸ் ரைஸ் த்ரூ டிஃபென்ஸ் ரிஃபார்ம். ஓகே. ஸோ சென்டர் ஃபார் ஜாயிண்ட் வார்ஃபேர் ஸ்டடீஸும் பென்டகன் ப்ரெஸ்ஸும் சேர்ந்து தான் கொலாபரேட் பண்ணி இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. தீமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. 25 பில்லியன் எக்ஸ்போர்ட் அன்லாக்கிங். இதில் இந்தியாவோட ஹேண்ட் அண்ட் பவர் டூல் செக்டாரில் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்களா. ஓகே. ஸோ இதில் அந்த கொஸ்டின்லாம் வேண்டாம். இதில் நான் சிம்பிளாக சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுமன் பெரி இருக்காங்களா, இவங்க வந்து வைஸ் சேர்மன் நித்தி ஆயோக். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அண்ட் பவர் டூல் செக்டார் அப்படின்னு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அண்ட் பவர் டூல் செக்டார் அன்லாக்கிங் 25+ பில்லியன் எக்ஸ்போர்ட் இந்தியா ஹேண்ட் அண்ட் பவர் டூல் செக்டார் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் இது சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நித்தி ஆயோக். ஓகேங்களா. 2035 190 பில்லியன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா குளோபல் ட்ரேட் மார்க்கெட் ஃபார் பவர் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ்க்காக. ஓகே. குளோபல் ட்ரேட் மார்க்கெட் ஃபார் பவர் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ்க்கு வந்து கரண்ட்டாக இப்போ 100 பில்லியன் இருக்குது. ஆனால் வந்து 2035 இது 190 பில்லியனாக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 100, 2035 190. தென் இந்த ரிப்போர்ட் நேமு இதை யார் அனேபிள் பண்ணாங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்? பேட்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணது IREDA ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25. ஓகே. ஸோ இதுக்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரிப்போர்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட்னா 1699 crore. 1699 crore. ஓகேங்களா. ஸோ 3 2s are 6, 3 3s are 9. ஸோ 1699 crore அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான கம்பெனி ரிப்போர்ட்டட் ஹையஸ்ட் எவர் ஆனுவல் ப்ராஃபிட்டு அதுதான் வந்து 1699 crore. ஓகே. ஸோ IREDA தான் வந்து பிகேம் த ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த NBFC அண்ட் பேங்கிங் செக்டாரில் அண்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் ஆல்சோ. எதை பப்ளிஷ் பண்ணுறதுலனா ஆடிட் ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து ஜஸ்ட் 15 daysல. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. Justice Bhushan Ramakrishna Gawai has been named the 52nd Chief Justice of India. ஸோ 52nd Chief Justice of India வந்து புஷான் ராமகிருஷ்ணா காவை இவங்க தான். இவங்க வந்து 14th மேலேருந்து இவங்களோட இது வந்து எஃபெக்ட்டுக்கு வருது. இவங்க யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னா சஞ்சீவ் கண்ணா தான் சக்சீட் பண்ணுறாங்க.
சஞ்சீவ் கண்ணாவை சக்சீட் பண்ணி இப்போ 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா புஷன் ராமகிருஷ்ணா காவை வந்து வராங்க. புஷன் ராமகிருஷ்ணா. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவர் சக்சீட் பண்ணியிருக்கிறது வந்து சஞ்சீவ் கண்ணா. கண்ணா இங்கே வந்து கிருஷ்ணா. ஸோ கண்ணா கிருஷ்ணானா லார்டு தானே, ஸோ அவங்களோட நேம் அது தானே. ஸோ அப்படி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கண்ணா கிருஷ்ணா. கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7th ஜென்ரேஷன் டென்சார் ப்ராசஸிங் யூனிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டு ஆக்ஸலரேட் ஏஐ மாடல் ப்ராசஸிங். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டென்சார் ப்ராசஸிங் யூனிட்? ஹையன்ஹுட். ஓகே, கூகுள் லான்ச் பண்ணது தான் 7th ஜென்ரேஷனோட டென்சார் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த டென்சார் ப்ராசஸிங் யூனிட் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? கூகுள். 7th ஜென்ரேஷன் இது எதுக்காகனா ஏஐ மாடல் ப்ராசஸிங்கை ஆக்ஸலரேட் பண்ணுறதுக்காக. இந்த டென்சார் ப்ராசஸிங் யூனிட்டோட நேம் என்னென்னா அயன்ஹுட். அயன்ஹுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அயன்ஹுட். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபார் செட்டிங் அப் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அண்டர் த நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் கீழே. ஓகேங்களா, அண்டர் த மிஷன் த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து has been tasked with conducting dash exploration project from 24 to 2031. ஸோ 1200 எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இது பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்னா 24 to 2031. ஓகே, 1200 எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் செட்டப் பண்ணுறதுக்காக என்சிஎம்எம் கிட்ட அந்த மிஷனில் வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு 1200 எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்டு இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ரேஷன் சக்ரா 5 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு கவுண்டர் விச் டைப் ஆஃப் த்ரெட்ஸ்னா டிரான்ஸ்நேஷ்னல் ஆர்கனைஸ்டு சைபர் கிரைம். ஆக்சுவலி இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இந்தியா இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ண ஆப்ரேஷன் சக்ரா 5 வந்து இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடுக்கான ப்ராப்ளம்ஸை இது பண்ணுறதுக்காக தான் இந்த சக்ரா 5 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்நேஷ்னல் ஆர்கனைஸ்டு சைபர் சிண்டிகேட் இன்வால்வ் இன் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். ஸோ சைபர் கிரைம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேர்ல்டு ஹேமோஃபிலியா டே 17th ஏப்ரல். ஓகேங்களா, செலிப்ரேட் பண்ணுறாங்க வேர்ல்டு ஹேமோஃபிலியா டே. தீம் பார்த்துக்கோங்க, ஆக்சஸ் ஃபார் ஆல், உமன் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீட் டூ. ஸோ ஆக்சஸ் ஃபார் ஆல், உமன் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீட் டூ. இது வந்து ஃப்ராங்க் ஸ்னெபல் அவங்களோட பர்த் ஆனிவர்சரியை மார்க் பண்ணி தான் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஹீமோஃபிலியான்னு ஒன்று இருக்குது, அதோட ஃபவுண்டர் தான் வந்து இந்த ஃப்ராங்க் ஸ்னெபல். இவங்களோட பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு தான் வேர்ல்டு ஹீமோஃபிலியா டேவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க 17th ஏப்ரல். ஓகே, தீம் வந்து ஆக்சஸ் ஃபார் ஆல், உமன் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீட் டூ. ஓகே, இது ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம் ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கும், அதுதான் வந்து இந்த டிசீஸ். ஓகேங்களா, அந்த பிளட் வந்து எதுக்காக தான் வெளியில் ப்ளீட் ஆகுதுன்றது ரீசனே இல்லை, அந்த மாதிரி சஃபர் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட டே தான் இது. Which union ministry organized the PM Vishwakarma National SC/ST Hub Conclave in April 2025? Ministry of MSME. MSME தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா PM விஸ்வகர்மா நேஷனல் SC/ST Hub Conclave வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரிபடா, மயூர்பாஞ்ச், ஒடிஷாவில். ஓகே, ஒடிஷாவில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சிட்டி நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிபடா, மயூர்பாஞ்ச், ஒடிஷா. இங்கே தான் வந்து இந்த கான்க்ளேவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க MSME. சான்ஸ்கிருதி கா பஞ்ச்வா ஹத்யே. சான்ஸ்கிருதி கா பஞ்ச்வா ஹத்யே இஸ் எ curated collection of speeches by நரேந்திர மோடி. ஓகே, சான்ஸ்கிருத் கா பஞ்ச்வா ஹத்யே இது வந்து curated collection of speeches யாருதுன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ நம்ம ஸ்பீச்சஸ் பை யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் தான் கேட்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில், கரெக்டாக. ஸோ அப்போது இந்த ஸ்பீச் வந்து யாருதாக தான் இருக்கும்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சாக தான் இருக்கும்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே,
இந்தியன் நேவி வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மேஹாயன் 2025 மேஹாயன் 25 ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேவி. எதுக்காகனா டு கமாமரேட் த ஃபார்மேஷன் ஆஃப் எந்த இன்டர்னல் ஆர்கனைசேஷனோட இதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ 3rd எடிஷன் ஆஃப் த இந்தியன் நேவியோட மெட்ராலஜிக்கல் அண்ட் ஓஷனாலஜிக்கல் சிம்போசியம் தான் இப்போ நடக்குது. அது மேஹாயன் 25 ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டே வந்து 23rd ஏப்ரல் செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்த மேஹாயன் 25ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ இதோட தீம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டேயோட தீம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் த இயர்லி வார்னிங் கேப் டுகெதர். ஸோ ஏப்ரல் 23 தான் வந்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் த இயர்லி வார்னிங் கேப் டுகெதர். ஓகே, ஸோ அதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்தியன் நேவி ஹோஸ்ட் பண்ணது தான் வந்து மேஹாயன் 25. ஓகே, இந்தியன் நேவி ஹோஸ்ட் பண்ணது மேஹாயன் 25. எதுக்காகனா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டேவோட ஆர்கனைசேஷனோட டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. இது அன்னைக்கு எந்த டேயில் இவங்களோட WMOட டேனா 23rd ஏப்ரல். ஓகே, where was the 6th edition of India-Uzbekistan joint military exercise Dust Lick 6 held? Dust Lick 6 held வந்து இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ். இது எங்கே நடந்திருக்குன்னா ஹாண்ட் மகாராஷ்டிராவில் தான் நடந்திருக்கு 6th எடிஷன். ஓகேங்களா? இந்தியாவில் இருக்க ஹாண்ட் மகாராஷ்டிரா அப்படின்ற பிளேஸில் தான் இந்த டஸ்ட் லிக் 6 வந்து நடக்குது. ஓகேங்களா? இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் உள்ள ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் இது. ஓகே, who among the following was one of the recipient of the MacGregor Memorial Medal for the year 2023? ஸோ இயர் 2023ல MacGregor Memorial Medal வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா விங் கமாண்டர் டி பாண்டாக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MacGregor Memorial Medal வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாண்டாக்கு MacGregor அவார்டு. ஓகே, பாண்டா MacGregor Memorial மெடல் வந்து கொடுத்துருக்காங்க இயர் 2023. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா த ப்ரப்போஸ்டு மர்ஜர் ஆஃப் ஆஸ்டர் DM ஹெல்த் கேர் அண்ட் குவாலிட்டி கேர் ஆஃப் இந்தியா அண்ட் த மர்ஜ்டு ஹெல்த் கேர் என்டிட்டி வில் பி நேம்ட் ஆஸ்டர் DM குவாலிட்டி கேர் லிமிடெட். ஸோ காம்படிஷன்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ப்ரப்போசல் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு மர்ஜ் பண்ணுறாங்க. எதெல்லாம் மர்ஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆஸ்டர் DM ஹெல்த் கேர் அண்ட் குவாலிட்டி கேர் ஆஃப் இந்தியா அண்ட் மர்ஜ்டு ஹெல்த் கேர் என்டிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் மூணுத்தையுமே மர்ஜ் பண்ணுறாங்க. இதை மர்ஜ் பண்ணி ஆஸ்டர் DM குவாலிட்டி கேர் லிமிடெட் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. ஓகே, ஆஸ்டர் DM குவாலிட்டி கேர் அப்படின்ட்டு மாற்றுறாங்க. ஓகே, in April 25ல யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பிரதாப் ராவ் கணபத்ராவ் ஜாதவ் வந்து என்ன இனாக்ரேட் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் ஹோல்டர் கன்சல்டேஷன் ஆன் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் ஃபார் ஃபுட் பிஸ்னஸ் வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. எமர்ஜிங் குளோபல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க். இது எந்த சிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டோட நேம் பாருங்கள். என்ன இனாக்ரேட் பண்ணுறாங்களோ அதோட நேம் பாருங்கள். சஸ்டைனபிள் பேக்கேஜிங் ஃபார் ஃபுட் பிஸ்னஸ் எமர்ஜிங் குளோபல் ட்ரெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்கா. ஓகே, ஸோ இந்த ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னா மும்பையில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து நிறைய ஃபேமஸ். கரெக்டாக அந்த நார்த் சைடு சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே பண்ணுற ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேட் பண்ணிக்கோங்க. இது மும்பையில் தான் இது நடந்திருக்கு அதனால் அப்படின்ட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உங்களால் மும்பைன்றதை ஞாபகம் வச்சுக்க முடியும். சஸ்டைனபிள் பேக்கேஜிங் ஃபார் ஃபுட் பிஸ்னஸ் எமர்ஜிங் குளோபல் ட்ரெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்கு மும்பையில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த மும்பைன்ற மகாராஷ்டிரான்றது ஒரு ஸ்டேட்டில். ஸோ அங்கே அதனால் என்ன ஆகிடுதுன்னா சாட் ஐட்டம்ஸ் இந்த ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டு அவங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுனால ஹெல்த் மினிஸ்ட்ரி வராரு இதை இனாக்ரேட் பண்ணுறதுக்கு. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. ஹரி டுட் கப்ரி இவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். இவர் வந்து எந்த பிளேயர்னா எந்த ஸ்போர்ட்டோட பிளேயர்னா பேஸ்கெட் பால். ஹரி துட் கப்ரி பேஸ்கெட் பால் பிளேயர். ஓகே,
இவருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அர்ஜுனா அவார்டு வந்து 1969 வாங்கியிருக்காரு. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க இவரோட இது. அர்ஜுனா அவார்டு 1969. இவர் பிறந்தது இறந்தது எல்லாமே வந்து உத்தரகாண்ட். அங்கே வந்து இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்டில். இவர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். ஹரிடியூட் கப்ரி. மோகன் பஹேன் சூப்பர் ஜெயிண்ட் வந்த இந்தியன் சூப்பர் லீக் கப்பை ஆஃப்டர் டிஃபீட்டிங் எந்த டீம்னு கேட்குறாங்க. பெங்களூர் எஃப்சியை டிஃபீட் பண்ணி தான் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, மோகன் பெங்களூரை டிஃபீட் பண்ணி இந்தியன் சூப்பர் லீக் வந்து வின் பண்ணியிருக்காங்க. Who has been appointed as the chairperson of the 23rd Law Commission of India? Justice Dinesh Maheshwari. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23rd Law Commission of India. ஸோ 23rd Law Commission of Indiaவோட சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் ஆகுறாங்கன்னா ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி. ஸோ லா கமிஷன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா தினேஷ், இது வந்து ஒரு க்ளூக்காக தான். தினேஷ் மகேஸ்வரி இவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இந்த மேரேஜ் பண்ணிக்க போகிறது வந்து லா வந்து இம்பார்ட்டண்ட்டில் இவங்க மேஜராக இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதனால் லா கமிஷன் வந்து இதில் உள்ள வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 23rd லா கமிஷன். ஓகே, கோட்ரேஜ் கேபிட்டல் வந்து ரீசெண்டாக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எந்த இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடன்னு கேட்டிருக்காங்க. தெலுங்கானா. கோட்ரேஜ் கேபிட்டல் வந்து தெலுங்கானாவோட தான் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் MSMEக்கு வந்து இன்னும் ஆக்ஸலரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கோட்ரேஜ் கேபிட்டல் தெலுங்கானாவில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, which country has been elected to chair Interpol Committee on Governance? எந்த கண்ட்ரி வந்து இன்டர்போல் கமிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்கு வந்து எலெக்ட் ஆகி சேர் பண்ணுறாங்கன்னா UAE தான் வந்து ரெப்ரசன்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர். இவங்க தான் எலெக்ட் ஆகிருக்காங்க. எதுக்காகனா இந்த இன்டர்போல் கமிட்டி அண்ட் கவர்னன்ஸை சேர் பண்ணுறதுக்கு. இன்டர்போல் கமிட்டி மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, இதை யார் இப்போ சேர் பண்ணுறாங்கன்னா UAE தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து டு சேர் திஸ் நியூலி ஃபார்ம்டு ஸ்டாண்டிங் கமிட்டி. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கமிட்டி மூலமாக யார் சேர் பண்ணுறதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா நம்மளோட UAE தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா துபாயில் வந்து கோல்டுலாம் வந்து சீப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் வந்து நிறைய பேர் அங்கே திருட போயிட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க. அதனால் போலீஸ் வந்து அங்கே எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ UAE கோல்டு போலீஸ் சம்திங் ஏதோ ஒரு க்ளூ எனக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கும் ஓகேனா வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வேறு க்ளூ பெட்டராக வச்சுக்கலாம். விச் இந்தியன் ஸ்போர்ட் பர்சனாலிட்டி வாஸ் எலெக்டட் as the chairperson of the Athletic Commission under the Indian Weightlifting Federation in April 2025? மீராபாய் சானு இவங்க தான் வந்து சேர்பர்சனாக எலெக்ட் ஆகிருக்காங்க அத்லெட் கமிஷனுக்கு. ஓகேங்களா, அண்டர் த இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷனில். ஓகே, மீராபாய் சானு ஞாபகம் வச்சுக்கோங்க. சதீஷ்குமார் அப்படின்றவங்க தான் வந்து வைஸ் சேர்பர்சனாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, who was sworn as the Chief Justice of High Court of Jammu and Kashmir and Ladakh? ஸோ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா படித்தோம் 52nd. இப்போ வந்து ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கு யாருன்னா அருண் பள்ளி. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயே வந்து நம்ம 2 சீஃப் ஜஸ்டிஸ் படிக்கிறோம். ஒன்று வந்து இந்தியாவுக்கு, இன்னொன்று வந்து ஹை கோர்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கு. யாருன்னா அருண் பள்ளி. ஓகே, இவங்க யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னா தஷி ரப்ஸ்டானை வந்து சக்சீட் பண்ணுறாங்க. அருண் பள்ளி தஷி ரப்ஸ்டானை சக்சீட் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, which financial institution recently launched a call for the expression of internet for eligible finance service provided to become intermediaries under the Catholic First Loss Guarantee Facility? International Financial கார்பரேஷன் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. கால் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எலிஜிபிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க, நம்ம க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் கால் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எலிஜிபிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர் பாருங்கள்.
அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும்ன்ட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து நாங்கள் ஃபினான்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி க்ளூ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதில் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நேம் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ளூ வந்து ஞாபகம் இருக்கும் பார்க்கும்போது. ஃப்ளிப்கார்ட் வந்து இன்டர்நெட் ப்ரைவேட் லிமிடெட், இவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து 1.6 crore வந்து போட்டிருக்காங்க. ஃபார் எந்த ரீசனுக்காகனா ஆன்லைன் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நார்ம்ஸ்க்காக. ஓகே, IRDAI தான் வந்து இவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க 1.06 crore. ஓகேங்களா? ஃபார் எதுக்காகனா ஆன்லைன் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நார்ம்ஸ்க்காக. யார் போட்டிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து எப்போவுமே பெனால்ட்டி RBI தான் போடுவாங்க. பட் ஆனால் இவங்க ஆன்லைனில் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நார்ம் பண்ணதுனால IRDAI வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிபி வந்து ரீசெண்டாக பேர் பண்ணியிருக்காங்க ஜென்சோல் இன்ஜினியரிங் லிமிடெட் அண்ட் அதோட ப்ரொமோட்டர்ஸ் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் த செக்யூரிட்டி மார்க்கெட் டியூ டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் லேப்ஸ்க்காகவும் அண்ட் ஃபண்ட் டைவர்ஷனுக்காகவும். ஸோ அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி யாருன்னு கேட்டிருக்காங்க. புனித் சிங் ஜாஹி, அன்மல் சிங் ஜாஹி, ரெண்டுமே ஜாஹின்னு முடியும். இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு பேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஓகே, ஜென்சோல் இன்ஜினியரிங் லிமிட்டடோட ப்ரொமோட்டர்ஸ் தான் யாருன்னா புனித் சிங் அண்ட் ஹன்மோல் சிங் ஜாகி, ரெண்டுமே ஜாகின்னு முடியுது. நல்லா நம்ம பேரை பார்த்தோன்னே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? RBI வந்து இன்னொரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க பாருங்க சிட்டி பேங்க்குக்கு. ஃபார் எதுக்காகனா ஃபெயிலிங் டு கண்டக்ட் டியூ டிலிஜென்ஸ் ஆன் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் ஏ ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 3.20 lakh. ஸோ ஒரு பெனால்ட்டினா அவங்களுக்கு எந்த ரீசனுக்காக பெனால்ட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்றது சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இவங்களுக்கு எந்த ரீசனுக்காக போட்டிருக்காங்கன்னா டு கண்டக்ட் டியூ டிலிஜென்ஸ் ஆன் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் ஏ ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை. ஓகே, பெனால்ட்டி அமௌண்ட் வந்து சிட்டி பேங்க்குக்கு 3.20 lakh. ஓகே, வாட் இஸ் த டிரான்சாக்ஷன் லிமிட் ஃபார் பேமெண்ட் மேட் வியா QR ஷேர் and pay to non-verified offline merchants in India? ஸோ பேமெண்ட் இது வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க QR ஷேர் மூலமாகவும் அண்டு பே டு நான் வெரிஃபைடு ஆன்லைன் மர்ச்சன்ட்ஸ்க்கு. இந்தியாவில் பேமெண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லிமிட்டு 2000 தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ QR மூலமாகவும் QR ஷேர் அண்ட் பே ஃபார் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டுக்கு இவங்க வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 2000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டொமஸ்டிக்குக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2000 தான் வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் பே டு நான் வெரிஃபைடு ஆஃப்லைன் மர்ச்சன்ட்ஸ்க்கு. ஓகே, சிபி வந்து இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்வா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், பாஸ்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. இது எதுனா டு வேலிடேட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிளைம் மேட் பை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் ஆல்கோ ப்ரொவைடர். இப்போ ஒரு குவாலிஃபை ஆகணும் பார்வா அப்படின்னா அதோட கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து மஸ்ட்டாக அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்கணும், 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா 100 crore இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவி இன்ட்ரடியூஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் நேம் தான் பார்வா அப்படின்றது. இதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிக்கு கண்டிப்பாக வந்து 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்களோட நெட்வொர்த் வந்து 100 crore இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பார்வாக்கான ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. இந்தியாவோட பேங்க் கிரெடிட் இஸ் ப்ரொஜெக்டட் டு ரைஸ் 12 to 13%. ஓகேங்களா? இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல் மார்க்கிங் ஏ மாடஸ்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் த எஸ்டிமேட்டட் 11 to 11.5% growth recorded in FY25. This is according to CRISIL ratings. ஓகே, இதில் என்னென்னா ஒன்றுமே இல்லை, நம்மளோட CRISIL ரேட்டிங் தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, CRISIL ரேட்டிங்கை. ஓகேங்களா? இந்தியாவோட பேங்க் கிரெடிட் வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 13% FY26க்கு. ஓகே, FY25க்கு 11% இருந்திருக்கு, இப்போ வந்து 13%ல் இருக்குது CRISIL ரேட்டிங்ஸ். இது வந்து இந்தியாவோட பேங்க்கோட கிரெடிட்டை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, FY25 வந்து 11 தான், FY25 வந்து 11.5, FY26 வந்து 13% வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஓகே,
இது வந்து யாருடைய ரேட்டிங்னா கிறிசில் த. ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசைடட் not to activate the country's cyclical capital buffer as the current economic condition do not warrant the activation of this measure. CCYB is designed to ensure that banks build up capital buffers during period of robust credit growth. When did RBI வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த CCYB framework under Basel III norms கீழனா 2015 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கவுண்டர் சிஸ்லிக்கல் கேபிட்டல் பஃபர்னு ஒன்று இருக்குது, இதை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து எப்போ வந்து பேசல் 3 நார்ம்ஸ்க்கு கீழே கொண்டு வரப்பட்டதுன்னா 2015 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், UNCTADயோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபோர்சைட் 2025 இதில் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 25க்கு 6.5%. ஸோ UNCTAD மீன்ஸ் யுனைடட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்க ரிலீஸ் பண்ணது தான் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபோர்சைட் 2025 அண்டர் ப்ரெஷர் அன்சர்டினிட்டி ரீஷேப் குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற ரிப்போர்ட்டை. இதில் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 2025க்குனா 6.5%. ஓகே, 6.5%. Name the lender that has installed இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் ஆன் ஏ ட்ரெயின் இன் இந்தியா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயினில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகே, அடுத்த செட் ஆஃப் 50. தமிழ்நாடு வந்து ஒரு 3 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காகனா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் மெஷர்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஓகே, மெயினாக வந்து ஸ்டேட்டோட அட்டானமியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, யார் வந்து இந்த கமிட்டியோட ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா குரைன் ஜோசப் தான். ஸோ ஆக்சுவலி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கணும், தமிழ்நாடு ஒரு 3 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது. தமிழ்நாடு 3 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காகனா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் குரைன் ஜோசப்பை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல் இந்தியா எய்ம்ஸ் வந்து நியூ டெல்லி, இவங்க வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் இந்தியான்ட்டு நேம் வாங்கியிருக்காங்க. கரெக்டாக வேர்ல்டோட பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் 2024 ரிப்போர்ட்டில். ஸோ இதில் வந்து இவங்களோட குளோபல் ரேங்க் எத்தனாவதுன்னு கேட்டிருக்காங்க, 97th. ஸோ வேர்ல்டோட பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் 2024 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணது அமெரிக்கன் மீடியன் கம்பெனி நியூஸ் வீக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து டாப் 3 பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மயோ கிளினிக் இன் மைனோஸ்டா, இது வந்து US. செகண்ட் வந்து கிளீவிலேண்ட் கிளினிக், இது வந்து USA. தேர்ட் வந்து டொராண்டோ ஜென்ரல், கனடா. ஓகே, நம்மளோட எய்ம்ஸ் வந்து நியூ டெல்லி 97th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, அண்ட் குருகிராமில் இருக்க மெடன்டா த மெடிசிட்டி அப்படின்றது வந்து 146th ரேங்க்கில் இருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எய்ம்ஸ் வந்து எத்தனாவது ரேங்க்னா 97th ரேங்க்கில் இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் US, தேர்ட் பிளேஸில் கனடா. Dash an app was launched to provide a comprehensive digital solution for the healthcare needs of the people of the Union Territory of Jammu and Kashmir. So Jammu and Kashmirல இருக்க பீப்புளோட ஹெல்த் கேர் நீட்ஸ்க்காக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, டிஜிட்டல் சொல்யூஷன் ஆப். அந்த ஆப் நேம் என்னென்னா இ-செஹாட். ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஒமார் அப்துல்லா. இவங்க தான் வந்து இந்த இ-செஹாட் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க பீப்புளோட ஹெல்த் கேர் நீட்ஸ்க்காக ஒரு டிஜிட்டல் சொல்யூஷன் ஆப் தான் வந்து இந்த இ-செஹாட் ஆப் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த டீம் வந்து 15th ஹாக்கி இந்தியா சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2025 வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஹாக்கி பஞ்சாப். ஓகே, ஹாக்கி பஞ்சாப். ஸோ இது 15th ஹாக்கி இந்தியா சீனியர் மென் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு அந்த இதில் தான் நடந்திருக்கு ஹாக்கி. இது அது எங்கே
யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஹாக்கி பஞ்சாப் தான் வின் பண்ணியிருக்காங்க. 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2025 எந்த டீம் வின் பண்ணியிருக்குன்னா பஞ்சாப் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மென் கேட்டகரியில். ஓகே, இவங்க யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷை டிஃபீட் பண்ணி பஞ்சாப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விச் வெட்லேண்டு, டிபிஎஸ் வெட்லேண்டு தான் நேவி மும்பையில் என்ன டிக்ளேர் ஆயிருக்குன்னா ஃப்ளமிங்கோ கன்சர்வேஷன் ரிசர்வ்ன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ் வெட்லேண்டு இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் இருக்காங்கல்ல, மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், இவங்க வந்து டெல்லி பப்ளிக் ஸ்கூலோட வெட்லேண்டு எங்கே இருக்குன்னா நேவி மும்பை, இதை தான் வந்து என்னென்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளமிங்கோ கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. திஸ் ஒன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த சிட்டி வந்து டேட்டா யூசர் கான்ஃபரன்ஸ் 2025 ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மும்பை. ஸோ மும்பையில் தான் வந்து நிறைய டாப் ரிச் பீப்புள்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து நிறைய டேட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டேட்டா யூசர். ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால் மும்பை தான் இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே 2025 வந்து என்றைக்குன்னா 18th ஏப்ரல் தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவோட தீம் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃப்ளிக்ட், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் 60 years ஆஃப் ஐகோமாஸ் ஆக்ஷன். ஐகோமாஸ் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மொனுமெண்ட் அண்ட் சைட்ஸ். ஓகே, ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் 60 years ஆஃப் ஐகோமாஸ் ஆக்ஷன். ஸோ இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ்க்கான தீமு 18th ஏப்ரல் தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே தீம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃப்ளிக்ட். எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, யூனியன் மினிஸ்டர் ஜல்சக்தி சிஆர் பட்டேல் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு, எதுக்காகனா ஃப்ரெஷ் வாட்டர் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சர்வ் ஆஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் டிஜிட்டல் ஹப் ஃபார் ஆஃபரிங் எக்கோலாஜிக்கல் இன்சைட்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் கேஸ் ஸ்டடீஸ். ஓகே, இந்த பிளாட்ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா ரிவ்ரஸ். ஓகே, ஸோ நம்ம நேற்று கூட சிஆர் பட்டேலுக்கு ஒரு க்ளூ வச்சுருப்போம் கரெக்டாக, டேம் பற்றின நியூஸில். ஓகே, இங்கே பாருங்கள், சிஆர் பட்டேலில் இது வந்து இவர் பட்டேல் அப்படின்னு ஜல்சக்தினாலே வாட்டர் ரிலேட்டட் தான். ஓகேங்களா, ஃப்ரெஷ் வாட்டர் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக தான் இவங்க இந்த பிளாட்ஃபார்மே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது ரிவர்லேருந்து இயற்கையாக வர வாட்டர். ஸோ ரிவ்ரஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரிவ்ரஸ், ரிவ் காட் இருக்குது, இது வந்து ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் வருதுல்ல, ஸோ அதுதான் அந்த வேர்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. The government of the Republic of India and International Big Cat Alliance வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர் அக்ரிமெண்ட் வந்து நியூ டெல்லியில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்ரி சப்போர்ட் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ்க்கு ஃபார் 5 yearsக்கு பார்த்தீங்கன்னா 150 crore. இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் வந்து பட்ஜெட் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னா 150 crore ஃபார் 5 yearsக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அண்ட் ஐபிசிஏ. ஸோ இவங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 150 crore ஃபார் 5 yearsக்கு 2023 to 2029. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023 to 24 to 28 to 29 இந்த இயர்க்கான அமௌண்ட் தான் 150 crore, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மேக்னஸ் கால்சன் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, விச் கிராண்ட் மாஸ்டர் இந்த ஃபைனல் ஆஃப் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம் 2025 மேக்னஸ் அண்ட் கால்சன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா இகாரு நக்காமுராவை தான் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம் 2025 மேக்னஸ் கால்சன் இகாரு நக்காமுராவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டாக்டர் மன்சுக் மந்தாவியா வந்து அத்லட் பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் டோப் டெஸ்டிங் லேபரட்டரியில். ஓகேங்களா, இது வந்து எத்தனாவது அத்லட் பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் இந்த வேர்ல்டுனா 17th. ஓகே, ஸோ 17வது அத்லட்டிக்
பாஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் தான் ஓகேங்களா இப்போ நடக்க போது இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே 17th, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே நெக்ஸ்ட் அட் த லாஸ் ஆஞ்சலஸ் ஒலிம்பிக் இன் 2028 how many teams வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா மென் அண்ட் உமன் கிரிக்கெட் காம்படிஷனில் மொத்தம் 6 teams வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா மென் அண்ட் உமன் கிரிக்கெட் காம்படிஷனில் 6 teams வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்ஸ் 2028 நடக்க போகிறதுல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா 6 teams தான் மொத்தத்தில். இதெல்லாம் 2028 தான் நடக்க போகுது லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கா. ஓகே which 2 Indian texts were inscribed in UNESCO Memory of the World Register in 2025? ஸ்ரீமத் பகவத் கீதா, நத்திய சாஸ்திரா. பகவத்கீதாவும் நத்திய சாஸ்திராவும் தான் வந்து இந்த 2 இந்தியன் டெக்ஸ்ட் வந்து யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் த வேர்ல்டு ரெஜிஸ்டர் 2025 இன்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். பகவத்கீதா ப்ளஸ் வந்து நத்தியா சாஸ்திரா. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஜெயந்த் சௌத்ரி இந்தியாவோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இவங்க வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஜிடெக்ஸ் ஆஃப்ரிக்கா 2025 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டியில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்குன்னா மாரகேஷ் அப்படின்ற சிட்டியில் தான். ஓகே எங்கன்னா மாரகேஷ் அப்படின்ற இடத்துல தான். ஜெயந்த் சௌத்ரி இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை இவங்க வந்து ஜிடெக்ஸ் ஆஃப்ரிக்கா 2025 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்திருக்குன்னா மாரகேஷில் தான் நடந்திருக்கு. ஓகே மாரகேஷ். Who represent the United Kingdom as co-chair in the 24th Indian UK Defence Consultative Group meeting with Defence Secretary Rajesh Kumar Singh. ஓகே டேவிட் வில்லியம் தான் யுனைடெட் கிங்டம் ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்க. டேவிட் வில்லியம் இவங்க வந்து 24th இந்தியா யூகே டிஃபென்ஸ் கன்சல்டேட்டிவ் குரூப் மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக ராஜேஷ் குமார் போயிருக்காங்க. யுனைடெட் கிங்டம் ரெப்ரசென்ட் பண்ணி டேவிட் வில்லியம். இது வந்து 24th இந்தியா யுனைடெட் கிங்டம் டிஃபென்ஸ் கன்சல்டேட்டிவ் குரூப் தான் இப்போ நடந்திருக்கு. ஓகே நம்மளோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் குமார் சிங் ப்ளஸ் வந்து டேவிட் வில்லியம்ஸ் பர்மனண்ட், இவங்க வந்து யூகேவோட செக்ரட்டரி. ஓகேங்களா டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன் ஏப்ரல் 2025 யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டாக்டர் மன்சுக் மந்தாவியா என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா நியூலி டெவலப்டு இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் எங்கன்னா ராஞ்சி ஜார்க்கண்டில். இதில் எவ்வளோ பெட் கெப்பாசிட்டி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்காங்கன்னா 220. ஓகே மன்சுக் மந்தாவியா என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா 220 பெட்டட் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா ராஞ்சி ஜார்க்கண்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ராஞ்சி ஜார்க்கண்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா டோட்டல் பெட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் 220. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து சிஆர்பிஎஃப் டே பரேட் 2025 வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ சென்டர் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் டே இந்த பரேட் வந்து எந்த ஸ்டேட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே தென் வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிகாமெட்டிக்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா இதில் வந்து 4 crore மல்டி க்ரோர் ஃபைபர் வந்து எந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட. ஓகே சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமெட்டிக்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவரியே பார்த்தீங்கன்னா 4 crore மல்டி கோர் ஃபைபர். இது யார் கூடன்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜி கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி தான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டெர்லைட் டெக்னாலஜியோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து ரேஷனலைஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆஃப் த கோல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் போர்ட்டல். மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஓகேங்களா கோல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் போர்ட்டலுக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா 500 rupees. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் 15, 2025 தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ரேஷனலைஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் த கோல் இம்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் போர்ட்டலுக்காக ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 rupees தான். ஓகேங்களா ஸோ இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் 15 தான் வருது. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 500 500 5 ஏப்ரல் 15 5 டேபிள் வேரியன்ட் இது
25 5ல் டிவைட் ஆகும். ஸோ அப்படி க்ளூ வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்டு குளோபல் ட்ரேட் அவுட்லுக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் ட்ரேட் வந்து இந்த இயர் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க USA. ஓகேங்களா, இப்போது வேர்ல்டோட மர்ச்சன்டைஸ் ட்ரேட் வந்து எவ்வளோ டிக்ளைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 2025லன்னு பார்த்தீங்கன்னா 0.2%. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணது தான் குளோபல் ட்ரேட் அவுட்லுக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் 2025. இந்த ரிப்போர்ட்டில் நம்மளோட மர்ச்சன்டைஸ் ட்ரேட் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் 25லன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0.2% சொல்லியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 0.2% டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட் பேர் என்னென்னா குளோபல் ட்ரேட் அவுட்லுக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் 25. எதுக்கு டிக்ளைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டோட மர்ச்சன்டைஸ் ட்ரேடுக்கு தான். போப் ஃப்ரான்சிஸ் இவர் வந்து 266th போப்பு ஆஃப் த ரோமன் கேத்தோலிக் சர்ச். இவர் வந்து இப்போ இறந்துட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ போப் ஃப்ரான்சிஸ் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லிட்டின் அமெரிக்கன் பாண்டிஃபா இந்த இது போப் இது வந்து செலக்ட் ஆகினது. இவர் வந்து எத்தனாவது போப்னா 266th போப்பு, 266th போப்பு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. Who has been named the brand ambassador of the T20 Mumbai League Season 3? ஸோ T20 Mumbai League Season 3யோட பிராண்ட் அம்பாசிடராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ நம்ம ஏப்ரல் மந்தில் இப்போ இந்த வீக்லி குவிஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த பிராண்ட் அம்பாசிடரும் பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட்டு பிராண்ட் அம்பாசிடர் பார்க்குறோம். T20யோட மும்பை லீக் சீசன் 3க்கு பிராண்ட் அம்பாசிடராக ரோஹித் சர்மாவை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சீசன் 3க்கு. ஓகே, இதுதான் இப்போ இந்த வீக்லி ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு பிராண்ட் அம்பாசிடர் படிக்கிறோம் நம்ம. In April 2025, Serbia appointed Duro Macute as its new prime minister. So Duro Macute ஓகேங்களா, இதோட நியூ பிரைம் மினிஸ்டர் செர்பியா இருக்காங்களா, செர்பியான்றது ஒரு கண்ட்ரி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டியூரோ மேக்யூட்டை வந்து நியூ பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, செர்பியான்றது ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்கு நியூ பிரைம் மினிஸ்டராக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியூரோ மேக்யூட்டை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Who won the 2025 World Press Photo of the Year? Samer Habu-Elof. World Press Photo of the Year. World Press Photo of the Year யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா சாமர் ஹபு-எலோஃப். சாமர் ஹபு-எலோஃப். ஓகேங்களா, நேம் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சாமர் ஹபு-எலோஃப் இவங்களுக்கு தான் வந்து 2025யோட வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் வந்து அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஆனால் இதில் என்ன ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களே, இது வந்து இவங்களுக்கு ஏன் இந்த ரெகக்னைசேஷன் கிடச்சிருக்குன்னா முகமது அசார் அப்படின்றவங்க ஒரு 9 year old பாய். இவங்களுக்கு வந்து கசாவில் இஸ்ரேல் அட்டாக் நடந்தப்போ அவங்களோட 2 கையுமே அவங்க லாஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அந்த பிக்சரை இவங்க எடுத்துருக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து இந்த சாமர் ஹபு-எலோஃப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, விச் இந்தியன் ஸ்டேட் வந்து ரீசண்டாக MOU வந்து ரோசாட்டோமோட சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் டெவலப்பிங் ஏ தோரியம் பேஸ்டு ஸ்மால் மாடுலர் ரியாக்டருக்காக? மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். ஓகேங்களா, மகாராஷ்டிரா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU வந்து ரோசாட்டாம் அப்படின்றவங்களோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா தோரியம் பேஸ்டு ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரோசாட்டமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரஷ்யா ஸ்டேட் ஓன்டு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ அவங்க மகாராஷ்டிராவோட சைன் பண்ணி எதை டெவலப் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் பேஸ்ட் ஆன் தோரியம் ஃபியூயல் அப்படின்றத வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு
Which state of India has approved the launch of Krishak Kalyan Mission? Krishak Kalyan மிஷனுக்கு எந்த ஸ்டேட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ். டு யூனிஃபை த லான் கோயிங் ஃபார்மர் வெல்ஃபேர் ஸ்கீம் அண்டர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மத்திய பிரதேஷ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க த லான்ச் ஆஃப் கிருஷக் கல்யாண் மிஷன் டு யூனிஃபை த ஆன்கோயிங் ஃபார்மர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக அண்டர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ கேபின் மத்திய பிரதேஷ் இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்பி கிருஷக் கல்யாண் மிஷன். ஸோ அதோட மிஷன் பேரே என்னென்னு பாருங்கள், எம்பி கிருஷக் கல்யாண் மிஷன் தான். ஸோ மத்திய பிரதேஷோட கிருஷக் கல்யாண் மிஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஹூ வான் த சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2025? இதுனா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி இவர் தான் வந்து F1 சவுதி அரேபியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வின் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் வந்து ஆஸ்திரேலியன் F1 டிரைவர் இவர். ஓகே, ஐகார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐகாரோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச். ஓகே, இவங்க கோழிக்கோட் கேரளா has developed a new light colored turmeric variety for the species industry. What is the name of that new turmeric variety? IISR சூர்யா. ஓகே, ஐகார் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச் வந்து கோழிக்கோட் கேரளா இவங்க வந்து என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ லைட் கலர்டு டர்மரிக் வெரைட்டி வந்து ஸ்பைசஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ டர்மரிக் வெரைட்டியோட நேம் என்னென்னா IISR சூர்யா. ஓகே, IISR சூர்யா. ஸோ டர்மரிக்கு சூர்யா நேம் வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே வந்து 21 ஏப்ரல் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே 21 ஏப்ரல். இது வந்து 17th சிவில் சர்வீஸ் டேவை மார்க் பண்ணுது. ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 2006 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி வில் ப்ரொவைட் 2 ஷின்கான்சன் ட்ரெயின் செட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா E5 E3 சீரீஸை ஃபார் இந்தியாவோட ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்காக ஜப்பான் தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஷின்கான்சன் ட்ரெயின் செட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க E5 E3 சீரீஸை. ஓகேங்களா, ஃபார் இந்தியாவோட புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்காக. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு ஜப்பான் தான் வந்து 2 ஷின்கான்சன் ட்ரெயின் செட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ புல்லட் ஜப்பான் வந்து புல்லட் வேகத்தில் வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் வந்து புல்லட் ட்ரெயினுக்கு வந்து ஜப்பான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சீரீஸ் நேமும் நம்பரும் முக்கியம், E5 E3. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்டிஞ்சன்ட் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எக்ஸசைஸ் டெசர்ட் ஃப்ளாக் 10ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸை. ஓகேங்களா, ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா UAE, ஹோஸ்டட் பை த UAE ஃபோர்ஸ். அப்போது இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் UAEக்கும் இன்பிட்வீன் நடக்கிற எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் டெசர்ட் ஃப்ளாக் 10. ஸோ ஓகேங்களா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் UAEக்கும் இன்பிட்வீன் நடக்கிறது தான் எக்ஸசைஸ் டெசர்ட் ஃப்ளாக் 10 எக்ஸசைஸ். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வில் புகோவிஸ்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் எல்லா கிரிக்கெட்லேருந்தும். இவங்க வந்து எந்த நேஷ்னல் கிரிக்கெட் டீம்னா ஆஸ்திரேலியா. அவங்களோட பேர் என்னென்னா வில் புகோவிஸ்கி. இவங்க தான் ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எந்த டீம்னா ஆஸ்திரேலியா டீம். ஓகேங்களா, வில் புகோவிஸ்கி. இந்த தீம் ஃபார் வேர்ல்டு லிவர் டே 2025 வந்து ஃபுட் இஸ் மெடிசன். ஸோ வேர்ல்டு லிவர் டே வந்து 19th ஏப்ரல் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தீம் பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் மெடிசன். ஓகே, வேர்ல்டு லிவர் டேக்கான தீம் வந்து ஃபுட் இஸ் மெடிசன். 19th ஏப்ரல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மங்கி லால் ஜட் இவங்கள தான் வந்து செக்ரட்டரியாக வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டைரக்டர் ஜென்ரலாக அண்ட் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்காகவும். இப்போ மங்கி லால் ஜட் இருக்காங்கள்ல, இந்த மங்கி லால் ஜட்டை செக்ரட்டரியாகவும்
டைரக்டர் ஜெனரல் 2 போஸ்டிங்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செக்ரட்டரி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்காகவும், டைரக்டர் ஜெனரல் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்காகவும் மங்கி லால் ஜெட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மங்கி லால் ஜெட்டை. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து என்ன அனேபிள் பண்ணியிருக்காங்கன்னா 2025 கோஹார்ட் ஆஃப் யங் குளோபல் லீடர்ஸ் அப்படின்றத வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2025 கோஹார்ட் ஆஃப் யங் குளோபல் லீடர் அப்படின்றத வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 116 ட்ரையல் பிளேசஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா அண்டர் த ஏஜ் ஆஃப் 40 கீழே அக்ராஸ் த குளோப். ஓகேங்களா, அதில் 7 இந்தியன்ஸ் வந்து அக்னாலஜ்டு ஃபார் தர் இம்பேக்ட் இன் டைவர்ஸ் டொமைன். ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிவிஜுவல் வந்து ஃப்ரம் இந்தியாவில் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நிதின் காமத் அப்படின்றவர் வந்து இந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ரிலீஸ் பண்ணது தான் 2025 கோஹார்ட் ஆஃப் யங் குளோபல் லீடர் அப்படின்றது. ஓகேங்களா, இதில் வந்து 116 ட்ரையல் பிளேசர் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா ஏஜ் ஆஃப் 40 கீழே. ஓகே, இதில் 7 இந்தியன்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வராங்க. ஒன்று வந்து அனுராக் மலு, நெக்ஸ்ட்டு நிபுன் மலோத்ரா, ரிதேஷ் அகர்வால், ஹலோக் மெதி கெப்புரா அனில், கிஞ்சிரப்பு ராம் மோகன் நாயுடு, நட்ராஜன் சங்கர், மானசி சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வராங்க. ஓகே, நிதின் காமத் இந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஸோ இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ணது தான் 2025 கோஹார்ட் ஆஃப் யங் குளோபல் லீடர். மலோத்ரா, ரிதேஷ் அகர்வால், ஹாலோக் மெதி கெப்புரா அனில், கிஞ்சிரப்பு ராம் மோகன் நாயுடு, நட்ராஜன் சங்கர், நட்ராஜன் மானசி. What percentage of provisional safeguard duty did the Indian government impose on the import of certain non-alloy and alloy steel flat products in April 2025? 12%. So government of India என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12% வந்து safeguard duty வந்து import of certain non-alloy and alloy steel flatக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க government of India. 12%. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா safeguard duty on the import of certain non-alloy and alloy ஸ்டீல் ஃப்ளாட் ப்ராடக்ட்ஸ்க்காக. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் பண்ணது தான் 12% சேஃப்கார்ட் டியூட்டி ஆன் த இம்போர்ட் ஆஃப் சர்டைன் நான் அலாய் அண்ட் அலாய் ஸ்டீல் ஃப்ளாட் ப்ராடக்ட்ஸ்க்காக. ஓகேங்களா, ஸ்டீல் செக்டாரில். ஓகே, 12%. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜெயந்த் சௌத்ரி வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஜாயிண்ட்லி செட்டப் பை நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் பண்டிட் தீன் தயாள் எனர்ஜி யூனிவர்சிட்டி. இது எங்கே பண்ண போகிறாங்கன்னா காந்தி நகர், குஜராத்தில் தான். ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி தான் வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், பண்டிட் தீன் தயாள் எனர்ஜி யூனிவர்சிட்டி எங்கன்னா காந்தி நகர், குஜராத்தில். ஓகே, International conclave on the theme Buddha, Dhamma and the culture of Northeast India was organized in which place? ஸோ இந்த புத்தா ஆக்சுவலி அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்த சைனா பார்டர் தானே. ஸோ அங்கே சைனாவில் வந்து இந்த புத்திசம், இந்த புத்தா ரிலேட்டடுக்கான நிறைய இது இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த புத்தா தம்மா அந்த கல்ச்சர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்சாய், அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ற இடத்துல. அருணாச்சல் பிரதேஷில் நம்சாய் அப்படின்ற பிளேஸில். ஓகே, இஸ்ரோ வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் டாக்கிங் ஆஃப் சேட்டலைட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்டர் ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் கீழே 2 சேட்டலைட் வந்து இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் ராக்கிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று வந்து டெக்ஸ் SDX-01 அண்ட் SDX-02. இஸ்ரோ செகண்ட் டாக்கிங் ஆஃப் சேட்டலைட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்டர் எதுக்கு கீழேனா ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன் கீழே. இதில் வந்து 2 சேட்டலைட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க இந்த ஸ்பாடெக்ஸ் மிஷன் ராக்கிங்கில். ஒன்று வந்து SDX-1, இன்னொன்று வந்து SDX-2. ஓகே, நேம் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா தட் ஹஸ் ஃபார்முலேட்டட் ஆன் ஆக்ஷன் பிளான் வர்த் வந்து பார்த்திங்கன்னா 500 crore டு ப்ரொவைட் ஃபார்மர்ஸ்க்காக. இதில் வந்து லேட்டஸ்ட் க்ராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் மிஷினரி ஆன் சப்சிடி அண்ட் இம்ப்ளிமெண்ட் அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு எஃபிஷியன்ட்லி மேனேஜ் த பேடி ஸ்டாக்காக.
ஓகேங்களா. இப்போ பஞ்சாப் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 crore வர்த்து உள்ள இது வந்து ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ஃபார்மர்ஸ்க்கு வந்து லேட்டஸ்ட்டு க்ராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் மிஷினரி வந்து சப்சிடி மூலமாக வந்து இது பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. மெயினாக எதுக்காகனா பேடி ஸ்ட்ராக்காக. ஸோ இந்த பேடி வீட் இதெல்லாமே வந்து பஞ்சாபில் வந்து கொஞ்சம் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறது தானே. ஸோ அங்கே வந்து அதனால் பஞ்சாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அவங்க வந்து 500 crore கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தான் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ஃபெசிலிட்டேட் கோஆர்டினேட் எஃபர்ட் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் காம்ப்ளைன்ஸ்க்காக அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம்டு தேர் அண்டர் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இதுக்கு வந்து MOU வந்து நம்மளோட டைரக்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும் ப்ளஸ் வந்து RBIயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் தான் வந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்கிறது யார் வந்து இப்போ கரண்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. விவேக் அகர்வால் தான் இப்போ கரண்ட் டைரக்டர் ஆஃப் FIU இந்தியா. ஓகே. RBI சார்பாக எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரில் RLK ராவ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. which role did Ajay Bhushan Pandey வந்து assume as the Asian Infrastructure Investment Bank வந்து in April 2025 Vice President of Investment Solution. ஸோ அஜய் பூஷன் பாண்டேவை வந்து இவர் வந்து ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஓகேங்களா. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே. இப்போ அவரை வைஸ் பிரசிடெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. எங்கன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குக்கு. ஓகே. அஜய் பூஷன் பாண்டிய ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கோட இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷனுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸு. ஓகே. ஹவு மச் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அஸ் இந்தியா வந்து செயோரா லியோனுக்கு வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க ஃபார் எதுக்காகனா எம்பவரிங் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,90,000 9,90,000 வந்து இந்தியா வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 crore கிட்ட. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்தியா வந்து நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோடியாக தூக்கி தராங்க. அந்த மாதிரி க்ளூ வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இது ஈஸியாக சிங்க் ஆகும்ல. ஓகேங்களா. இது எந்த கண்ட்ரிக்குனா சியரா லியோனே அவங்களுக்கு தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து தராங்க. ஓகே. 2 இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் HDFC பேங்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேட்டஸ்ட் S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ராக்கெட்டில் வேர்ல்டோட 100 லார்ஜஸ்ட் பேங்க் பை அசெட்டில் வந்திருக்காங்க. இதில் SBIயோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 43rd ரேங்க்கு, HDFC பேங்க்கோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 73rd. ஓகேங்களா. ஸோ 2 இந்தியன் பேங்க் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் ரேங்கிங் ஆஃப் த வேர்ல்டோட 100 லார்ஜஸ்ட் பேங்க் பை அசெட்டில் இவங்க 2 பேர் தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. நம்ம ஸ்டேட் பேங்க் 43rd, HDFC பேங்க் வந்து 73rd. ஓகே. What is the name of the co-branded lifestyle credit card launched by SBI Card and Tata Digital in April 2025? So SBI கார்டும் டாடா டிஜிட்டலும் சேர்ந்து ஒரு கோபிராண்டட் லைஃப் ஸ்டைல் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து டாடா நியூ SBI கார்டு. SBI கார்டும் டாடா டிஜிட்டலும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இந்தியன் பேங்க் வந்து மாஸ்டர் கார்டோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க டு லான்ச் த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் டீம்டு பேஷன் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் தான் மாஸ்டர் கார்டோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபஸ்ட்டு கிரிக்கெட் டீம்டு பேஷன் கார்ட்ஸை லான்ச் பண்ணுறதுக்காக. ஓகே. சிட்டியில் வந்து இது பேஷன் இருக்கா. ஸோ நம்ம ஃபேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிட்டியில் நிறைய பேர் ஃபேஷனாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிட்டி யூனியன் பேங்க் வந்து மாஸ்டர் கார்டோட சேர்ந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிரிக்கெட் டீம்டு பேஷன் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. Identify the public sector non-life insurer that has partnered with Small Industry Development Bank of India to distribute general insurance product tailored for the MSC sector. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்களா, இவங்க தான் வந்து சிட்பியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. MSMEக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறதுக்காக.
யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சிட்பியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து எம்எஸ்எம்இ செக்டாரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அம்ரித் திருஷ்டி. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் டெபாசிட் மொபைலைசேஷன் பை டார்கெட்டிங் சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனை டார்கெட் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 444 days. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் நேம் தான் அம்ரித் திருஷ்டி. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனை டார்கெட் பண்ணி கொண்டு வந்தது. இதுக்கான டென்யூர் பார்த்தீங்கன்னா 444 days. சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.55, சூப்பர் சீனியருக்கு 7.65, ஜென்ரல் பப்ளிக்கு வெறும் 7.05% இன்ட்ரெஸ்ட். ஓகே, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சூப்பர் உமன் டேர்ம் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பஜாஜ் அலைன்ஸ். ஸோ பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தான். ஸோ நம்ம பஜாஜ் அலைன்ஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு க்ளூ பார்த்துருந்தோம், ஹெல்த் இது கொடுத்துருந்தாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உமனுக்காகவும், இப்போ ஏன்னா கஷ்டப்படுற உமன்ஸ் எல்லாருமே, சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த பஜாஜ் கார்டு வச்சு வித்தவுட் இஎம்ஐயில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து உமனுக்கான ஒரு ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாமா? ஸோ அதனால் இப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லான்ச்டு த சூப்பர் உமன் டேர்ம் பிளான். ஓகே, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட 150th ஃபவுண்டேஷன் டே வந்து இப்போ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேனா 150th ஃபவுண்டேஷன் டே. 150th ஃபவுண்டேஷன் டே வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஷியாவோட ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கரெக்ட்? இவங்க தான் இப்போ வந்து 150th வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான 100 கொஷின்ஸ் வந்து ஓவர். இது வந்து April 3rd வீக்கு. ஓகே, இன்னும் April 4th வீக் மட்டும் இருக்குது. பட் அதையும் நம்ம வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு இந்த பார்ட் 3 வாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகே, இந்த பார்ட்டாக போடுற வீடியோஸில் ஏப்ரல் மந்த் கவர் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் கொண்டு வருவேன். ஓகேங்களா? ஸோ இது ஐஓபி எல்பிஓக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ இத்தனை நாள் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலனாலும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் வீக்லி ரிவிஷனே வந்து இந்த மந்த் வைஸ் அப்படி அப்படியே கொண்டு வரேன். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த எக்ஸாமே ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஃபர்தராக வர எல்லா எக்ஸாம்ஸுமே கொஞ்சம் பிஓ அந்த மாதிரி தான் வருது. ஸோ ஒரு ஈஸியான எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இங்கிலீஷ்லேயும் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ படிக்கலனாலும் பரவாயில்ல, இப்போ இந்த வீடியோவில் கூட சேர்ந்து படிச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ.